விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என ஸ்டாலினிடம் பார்த்து பிரேமலதா வைத்த கோரிக்கை. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய முதல்வர் ஸ்டாலினிடம் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார் என்று செய்திகள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இன்று காலை தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமாகியுள்ளார். மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு இன்று அதிகாலை தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது. அதிகாலையில் அவரின் உடல்நிலை மிக மோசமடைந்து ஐசியூவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் மரணம் அடைந்திருக்கிறார். தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் நேரில் போய் உடலுக்கு மரியாதை செலுத்தினார். அதோடு அவரின் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் கண்ணீர் விடப்படி இருந்த பிரேமலதா சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருந்தார். இதையடுத்து தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய முதல்வர் ஸ்டாலினிடம் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பாக நாளைக்கு பரிசீலனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயகாந்த் மரணம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்க இரங்கல் செய்திதான் இப்போது அண்மையில சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. அன்கிரிய நண்பன் கேப்டன் விஜயகாந்த் மறைவு செய்தி பெரும் அதிர்ச்சியை வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நல்ல உள்ளத்திற்கும் சொந்தக்காரான அவர் திரையுலகில் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்து சாதனையாளர் என்றே சொல்லலாம். நடிகராக நடிகர் சங்க தலைவரை, அரசியல் கட்சி தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர். குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர். முத்தமிழர் கலைஞர் அவர்களின் மீது என்னென்றும் தனி பாசம் கொண்டவர் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்தி தமிழ் உணர்வான நண்பர் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞரின் அவர்கள் கலை உலக பொன் விழாவை பாராட்டி திரையுலக சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்க பேனாவை பரிசளித்தவர். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் குன்றிய போது நேரில் வந்து உடல்நலம் விசாரித்து சென்றதுடன் தலைவர் கலைஞர் மறையொட்டிய போது வெளிநாட்டிலிருந்து நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொலி அனுப்பி தன் இரங்கலையும் தெரிவித்திருந்தார். வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக சென்று சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞரின் ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தையும் செலுத்தி எவரும் மறக்க முடியாது. தமிழ் உணர்வும் தாராள மனம் கொண்ட உன்னத மனிதராக நண்பர் விஜயகாந்த் அவருடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகிறது. முத்தமிழர் கலைஞர் அவர்களின் வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மக்கள் ஆணையிட்டார் என்ற படத்தின் கலைஞர் எழுதிய பாடல் காட்சியில் நானும் பங்கேற்றிருந்தது நினைவில் மலர்கிறது. அவருடான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் ரூசிலும் மறவே இல்லை. நண்பர் விஜயகாந்த் உடல்நலம் குன்றியிருந்த நிலையில் 2 முறை நேரில் சென்று சந்தித்தேன். அவர் விரைந்து நலம் பெற விரும்பினேன். இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக்கொண்டது. கேப்டன் என தமிழ் மக்களால் அன்பு அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பு. இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேற்றிக்கொண்டு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் திரையுலக ரசிகர்களுக்கும் என ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்தை முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.